இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. என் மனம் மட்டுமல்ல, எல்லார் மனமும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக கூத்தாடிட்டு இருப்போம். அப்படி எதுக்காகனா, ஒரு நல்ல விஷயத்தை சமுதாய சேவைக்காக செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்காக அதை பார்த்து நான் போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் அவங்க மிகுந்த அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யூகே முரளி அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 40வது வருஷம், 40 வயசு குழந்தை, 40 தான் ஆகுது. பிறக்கும்போது இருந்து பாடிட்டுருக்காரு. அதனால் 40 தான் ஆகுது. இது எங்கள் மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். 10 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே மேடையில் பாடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு சாதனைகள். எங்கள் மூலமாக, எங்கள் இசையின் மூலமாக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமர் சேவா சங்கமெல்லாம் நாங்கள் 2-3 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் என்ன தான் துட்டுக்கு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய ஏற்படும். முரளி சொன்னார், நீங்கள்லாம் அதை பார்க்கணுன்னு. அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான். காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமாக. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இருந்தால் தலைவர் இருக்கார், அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி, பஸ்ஸு மட்டும் கிஸ் இல்லை, பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே காட்டினா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் காட்டுவாங்க. எதுக்காகனா, இவங்க நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு பல பேருக்கு மனசு வராது. இப்போ பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பணம் வாங்குறது, நிறைய பணம் கொடுப்பாங்க சார். நிறைய பாட போனால் எங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணி தான் இதெல்லாம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தியாக மனப்பான்மையில் தான் பல பேர், பல சிங்கர்ஸ், எல்லாருமே மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒத்துழைச்சி வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கிறனால நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே மாதிரி தான். இவர் சொன்ன உடனே நல்ல காரியத்துக்குன்னு உடனே நான் ஓடி வர மனசு இருந்தது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய அக்கறை உண்டு. நிஜமாகவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் இசையமைப்பாளராக மாதிரி 10 படங்கள் இசையமைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இன்னும் நிறைய படங்களை பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்கள் சொந்த கதையை கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பால் தான் பாடியிருப்போம், எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடிட்டுருப்பாங்க. நாங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை அங்கே போட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணோம், முதல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த மேடையில் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் கேளுங்க புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாடுவோம். அதில் பண்ண நிறைய பாட்டுகள் அது மாதிரி பாடி கொண்டு வந்திருக்கோம் நிறைய.